இன்று பிரதமர் மோடி வீட்டுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுனா கார்கே, பிரியங்கா காந்தி, அகிலேஷ் யாதவ் போன்ற தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதனால கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்ட எம்பிகள், எதிர்க்கட்சி எம்பிகள் பிரதமர் வீடை முற்றுகையிட்டு இருக்கிறாங்க. இப்ப காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் இருக்கிற முதலமைச்சர்கள் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி நின்று ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டிச்சிட்டு இருக்கிறாங்க. காவல்துறை வலியுறுத்தியும் அமைச்சர்கள் வலியுறுத்தும் களைய மறுத்ததுனால ராகுல் காந்தி உட்பட எல்லாரையுமே வலுக்கட்டாயமா போலீஸார் வச்சு குண்டுகட்டா தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ராகுல் காந்திக்கு காயமடைஞ்சு ரத்தம் வந்திருக்குது. இன்னும் பல தலைவர்களையும் அப்படி அராஜக முறையில தான் இழுத்து கொண்டு போய் வேன்ல ஏற்றி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்ச அந்த போராட்டம் இன்னைக்கு பிரதமர் மோடி பதவி விலகணும், உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலகணும் அப்படின்ற அளவுக்கு போய் முடிஞ்சிருக்குது. இதுக்கு என்ன காரணம், அதை பத்தி தான் இன்னைக்கு பேச இருக்கிறோம். வணக்கம், இது ரூட்ஸ் தமிழ். நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் பொதுத் தேர்வுகளில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்று ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு சொல்லி நேற்று காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்த பாராளுமன்றத்தை நோக்கிய ஒரு பேரணி, அந்த பேரணியில நடக்கப்பட்ட காவல்துறையால் நடக்கப்பட்ட கலவரம், அந்த பேரணியை தடுக்க காவல்துறையை வச்சு லட்சக்கணக்கில் கூடியிருந்த அந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் கொடூரமா தாக்கி அவங்கள ரத்த வெள்ளத்துல ரோட்ல வீசி ஒரு வன்முறையை கட்டழுத்து விட்டு நேற்று அந்த போராட்டத்தை முடக்கினாங்க. அதன் தொடர்ச்சியா நேற்று மாணவர்கள் கொடூரமா தாக்கப்பட்டதை கண்டிச்சு அதுக்கு இப்போ வரைக்கும் பொறுப்பேற்று எந்த பதிலும் சொல்லாத ஒன்றிய அரசை கண்டிச்சு இன்னைக்கு திடீர்னு எந்த முன்கூட்டிய அறிவிப்பும் இல்லாமல் நேற்று அமைதியா நடக்க இருந்த அந்த பேரணியை காவல்துறையை வச்சு லத்தியை வச்சு கண்ணீர் புகை குண்டுகளை வீசி மாணவர்களை கொடூரமா தாக்கி மண்டையை பொழந்து ட்ரெஸ்ஸை கிழிச்சு இப்படி கொடூரமான வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு மாணவர்களை ஒடுக்கிய இந்த ஒன்றிய அரசாங்கத்தை கண்டிச்சு இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் தலைமையில அவங்க கட்சியோட மொத்த படையும் கூட்டு போய் பிரதமர் வீட்டு முன்னாடி முற்றுகையிட போயிருக்கிறாரு. இந்த போராட்டத்துல 100க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சி எம்பிகள் கலந்துருக்கிறாங்க. கேரளாவோட முதல்வரும் சரி, கர்நாடகாவோட முதல்வரும் சரி, இன்னும் காங்கிரஸோட முக்கிய தலைவர்கள் பலர் இதுல கலந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சமாஜ்வாத் பார்ட்டியை சேர்ந்த தலைவர் அகிலேஷ் யாதவ் அவரும் கலந்துருக்கிறார், அவரும் கைதாயிருக்கிறார். அவங்க கட்சியை சார்ந்த தொண்டர்களும் கலந்துருக்கிறாங்க. இப்படி பல தலைவர்கள் கலந்துட்டு இருந்த இந்த போராட்டத்துல அவங்களோட முக்கியமான நோக்கம் நேற்று தங்க எதிர்காலத்துக்காக போராடிய மாணவர்களை கொடூரமா தாக்கிய இந்த ஒன்றிய பாஜக அரசு அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும், பிரதமர் மோடி பதவி விலகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உயர்கல்வியில் நடந்த எல்லா முறைகேடுகளுக்கும் பொறுப்பு எடுத்துக்கிட்டு தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு தான் இந்த போராட்டம் நடந்திருக்குது. இதில் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ட்விட்டர்லேயே போட்டிருக்கிறாரு, தேசபக்தி உள்ள இந்தியர்கள் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் நேற்று நடந்த வன்முறையை கண்டுக்கிறீங்களோ, யார் யாரெல்லாம் நேற்று அடி வாங்கின மாணவர்கள் தங்களோட பிள்ளைகள் அப்படின்னு கருதுறீங்களோ, நீங்கள் எல்லாரும் பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி வாங்க, எல்லாரும் சேர்ந்து போராடுவோம். பாஜகவும் மோடியும் பல பிரச்சனைகளை இந்தியாவுக்கு உருவாகி இருக்குது. பல நேரத்தில் வாயை திறக்காமலே அந்த பிரச்சனையை கடத்தி இருக்குது, டைவர்ட் பண்ணியிருக்குது. அப்படி பல பிரச்சனைல இருந்து மோடி தப்பிச்சிருக்கிறாரு. ஆனா இந்த பிரச்சனைல இருந்து அப்படி தப்பிக்க முடியாது, தப்பிக்கவும் விட மாட்டோம். இதுக்கு மோடி பொறுப்பேற்றுட்டே ஆகணும், பதில் சொல்லி ஆகணும், அது பதவி விலகி ஆகணும். இந்த விஷயங்கள் நடக்கிற வரைக்கும் இந்த போராட்டத்தை நாங்கள் விட போறது கிடையாது. தேசபக்தி மிக்க உள்ள இந்தியர்கள் யாராக இருந்தாலும் இந்த போராட்டத்தில் கலந்துக்கன்றத ட்விட்டர்ல ஒரு வெளிப்படையா அறிவிப்புட்டே இந்த போராட்டத்தை அவர் நடத்தியிருக்கிறாரு. இந்த போராட்டத்தின் போது ஒன்றிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அவர் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கிட்ட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறாரு. ஆனா ராகுல் காந்தி நாங்க வச்ச இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படணும், இது நீங்க சொல்ற எந்த பொய்யான வாக்குறுதியை ஏத்துக்கிட்டு நாங்க கலையிறதா இல்லைன்றதை தெளிவா அறிவிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி பல முறை வலியுறுத்தியும் கலையாதனால வலுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்ற நடவடிக்கையில காவல்துறையை வச்சு இந்த அரசாங்கம் ஈடுபட்டு இருக்குது. அதுல ராகுல் காந்தி உட்பட யாருமே அந்த இடத்துல நவரவே கூடாதுன்றதுக்காக ரோட்ல கையை கட்டிட்டு படுத்துட்டு இருக்காரு. படுத்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், நாட்டோட மக்களோட ஒரு குரலா நாடாளுமன்றத்தில் பேசக்கூடியவர். ஏற்கனவே நாடாளுமன்றம் நேற்று நடக்கும்போது இந்த விஷயத்தை பேசணும், நீட் முறைகேடுகளை பேசணும், காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்துற போராட்டத்தை குறித்து பேசணும், சோனம் வாஞ்சுக்கு உண்ணாவிரதம் இருக்கிறார், அவர் ரொம்ப உடல் ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவரு குறித்து பேசணும் அப்படின்னு எழுப்பப்பட்ட போது மல்லிகார்ஜுனா கார்கேயால எழுப்பப்பட்டது. இப்படி நாடாளுமன்றத்துக்குள்ளே பேச முடியல, வெளில போராட வந்த ஒரு எதிர்க்கட்சி தலைவரை அவரை வலுக்கட்டாயமா வலிச்சு அவர் ப்ரூட்டலா ஹேண்டில் பண்ணி அவர் முகத்துல இருந்து மூக்குல இருந்து ரத்தம் வந்ததா சொல்றாங்க. அப்படி சில ஊடகங்கள்ல அந்த செய்திகளை பார்க்க முடியுது. இது காங்கிரஸ் கட்சியினரிலே இன்னும் கொந்தளிப்பு ஏற்படுத்தி இருக்குது. இதை ஒட்டி பல மாநிலங்கள்ல காங்கிரஸ் கட்சி சார்பாக போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. பாஜக ஆளக்கூடிய மாநிலத்தில் கூட காங்கிரஸ் கட்சிகள் போராட்டங்களை நடத்திட்டு இருக்குது. சிஜேபி போராட்டம் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்து இதனால பார்க்கப்படுது. ராகுல் காந்தி மட்டும் கிடையாது, பிரியங்கா காந்தியா இருக்கட்டும், மல்லிகார்ஜுனா கார்கே ஆகட்டும், அகிலேஷ் யாதவா இருக்கட்டும், இப்படி பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த போராட்ட காலத்துல இருந்து, அதாவது பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி இருந்து DK சிவகுமார் கர்நாடக முதல்வர் அவரும் சரி, இல்ல சதீசன் கேரளா முதல்வர் அவரும் சரி, இவங்கெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காங்க. கைது செய்யப்பட்ட பிரியங்கா காந்தி அவங்க கொடுத்த பேட்டியில பாஜக ஒரு கோழைகள்,
அவங்க வந்து தைரியமான இருக்கிறவங்க மாதிரி நடிப்பாங்க. இன்னைக்கு இளைஞர்கள் நாடு முழுக்க போராடுறத பார்த்தும் நாங்க போராடுறத பார்த்தும் பயந்துட்டு இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்க. நாங்க ஒருபோதும் இந்த மாதிரி அரஸ்டுக்கோ இல்ல தடியடிக்கோ நாங்க பயவிட போறது இல்ல. நாங்க வந்து உறுதியா இந்த போராட்டத்தில் நிக்க போறோம். இதுக்கு பொறுப்பேற்றுட்டு இந்த அமைச்சர்கள் வந்து பதவி விலகி ஆகணும்ன்றத அவங்க சொல்றாங்க. அந்த வகையில காங்கிரஸ் எம்பி ரந்தீப் சிங் சுர்ஜேவால் அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இது ஒரு முடிவு கிடையாது, போராட்டம் ஒரு பெரிய புரட்சியோட தொடங்கும். நீங்க எங்களை கைது பண்ணலாம், எங்களை லத்தியால அடிக்கலாம், மரியாதை குறைவா நடத்தலாம், எங்களை மோசமா நீங்க வந்து தாக்கலாம், இதுக்காக நாங்க பயந்து ஓட மாட்டோம். தலைவர் ராகுல் காந்தி தலைமையில நடத்தக்கூடிய ஒரு புதிய புரட்சி, இதுக்கு பாஜக அரசு பதில் சொல்றவருக்கு நாங்க இதை விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் பேசியிருக்கிறாங்க. இப்படி அந்த களத்துல இருந்து பல எம்பிகளும் காங்கிரஸ் தலைவர்களும் மற்ற தலைவர்களும் பேட்டி கொடுத்தவன்னு இருக்கிறாங்க. இன்னைக்கு நடந்த இந்த போராட்டமா இருக்கட்டும், நேற்று நடந்த இளைஞர்களோட போராட்டமா இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து ஒரு ஆளும் அரசாங்கத்துக்கு பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தி இருக்குது. ஆனாலும் இந்த அரசாங்கம் அவங்களோட மமைதில இருந்து இறங்கி ஒரு வாய் திறக்கிறதுக்கோ ஒரு பொறுப்பு எடுக்கிறதுக்கோ ரெடியாகல. நேற்று பேச்சுவார்த்தை நடத்துறோம் அப்படின்னு சொல்லி ஜேபி நட்டா தலைமையில போராடின இளைஞர்கள், அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவை கூப்பிட்டு நாங்கள் பேசுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் அவங்க வந்து நேற்று காக்க வச்சு அவங்களோட கம்யூனிகேஷனை கட் பண்ணுறதுக்காக தான் அவங்கள பேச்சுவார்த்தையை கூப்பிட்டுருக்காங்க. நேற்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் போராட்டம் நடத்துறாங்க. அதோட ஃபவுண்டரான அபிஜித் இது வந்து கைது செய்யப்பட்டாரு. இவங்க சோனம் வாங்சுக்கோட மனைவி கீதாஞ்சலி அவங்களும் வந்து நேற்று போல காவல்துறை கண்ட்ரோலில் இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு. அந்த நேரத்தில் வந்து அந்த போராட்டத்தை வழிநடத்த ஆள் இல்லை. அந்த அமைப்போட ஸ்போக்ஸ் பர்சன் ஆனவர்கள் இவங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தைன்ற பேரில் அவங்க ஃபோனை பிடிக்கி வச்சு அவங்க கம்யூனிகேஷனை கட் பண்ணி ஒரு 5 மணி நேரம் வந்து காவல்துறை அங்கே கலவரம் நடக்கிறவருக்கும் வேற யாரும் அதை லீட் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் வந்து நேற்று பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு நடத்தப்பட்ட நாடகத்துக்கான காரணம். ஆனா இவங்க வச்ச டிமாண்ட் எதுவுமே இப்போ வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் கேட்கல. இவங்க வச்ச டிமாண்ட் வந்து ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும், அது மட்டும் இல்லாம நீட்டால உயிரிழந்த குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு தரணும். இப்படி இந்த பிரதான கோரிக்கைகள் தான் அங்க முன்வைக்கப்பட்டது. ஆனா அந்த கோரிக்கைகளுக்கு இப்போ வரைக்கும் எந்த பதிலையும் வந்து பாஜக வந்து சொல்ல முன் வரல. நேற்று நடந்ததோட கலவரம் வந்து எல்லாரும் இந்தியா முழுக்க பார்த்துருக்குறாங்க. அவ்வளோ பெரிய தாக்குதல், அவ்வளோ பெரிய அட்ராசிட்டி, இது எல்லாம் தாண்டி இன்னைக்கும் ஜந்தர் மந்தர்ல டெல்லியில ஆயிரக்கணக்கில் இளைஞர்கள் வந்து வந்த வண்ணமா இருக்கிறாங்க. நேற்று அடி வாங்கிட்டு போனவங்களும் இன்னைக்கு கட்டு போட்டு வராங்க. நேற்று பார்த்த வன்முறையை பார்த்து பொறுத்துக்க முடியாம பலரும் வந்து இன்னைக்கு அந்த இளைஞர்களுக்கு ஆதரவு கொடுக்குறது அப்படின்ற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்று நடந்த அந்த போராட்டத்துல காவல்துறையை வந்து கழுத்துக்கு அடிச்சிருக்காங்க. லத்தியில ஆணியை பொருத்தி அந்த லத்தியை வச்சு அடிச்சிருக்கிறாங்க. தனியா இருந்த பிரச்சனை பண்ணாம இருந்த பல இளைஞர்களை, மாணவர்களை, குறிப்பா பெண்களை வந்து ரொம்ப மோசமா டீல் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன வயசு பெண்கள், மாணவிகள் அப்படின்னு பார்க்காம அவங்களையும் வந்து கொடூரமா தாக்கியிருக்கிறாங்க. பல பேர் கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பலரை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. யார் எங்க இருக்கிறா, பலரை வந்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி அந்த போராட்டத்தை ஒடுங்கியிருக்கிற குழுக்கள் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் டெல்லி முதல்வர், அவர் வந்து ஒரு ஹெல்ப்லைன் அறிவிச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் காணும்னு சொல்லுங்க, அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதோ இல்ல சட்ட உதவிகள் செய்யறதோ, அவங்க கைது செய்யப்பட்டிருந்தால் அதுக்கு சட்ட உதவி செய்யறதுக்கான உதவிகளை நாங்க செய்யறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் மீண்டும் அந்த போராட்டம் வந்து இன்னும் வலுவா, இன்னும் மூர்க்கமா வந்து சந்திரமந்தல் நடந்துட்டு இருக்குது. பேச்சுவார்த்தைக்குன்னு காவல்துறை கூப்பிட வந்தா அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஃபவுண்டர் அபிஜித் அவர் வந்து நேற்று இந்த ரோட்ல வச்சு தான் அடிச்சிங்க, இந்த ரோட்ல வச்சு தானே எங்களை ரத்தம் சின்ன வச்சிங்க, இந்த ரோட்லேயே வச்சு வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க, ஊடகத்துக்கு முன்னாடியே பேச்சுவார்த்தை நடத்துங்க, உங்க பேச்சுவார்த்தை மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, போலீஸ் கிட்ட நாங்கள் பேச தயாராக கிடையாது அப்படின்றத ஊடகத்துக்கு முன்னாடியே வந்து அவர் பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பி டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னைக்கு அந்த போராடக்கூடிய இளைஞர்களை பார்த்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. அவங்க அடுத்த கட்டமா சிஜேபி சார்பா வந்து டெல்லி போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸை வந்து நாங்கள் முற்றுகையிட போறோம், நேற்று நடந்த அந்த கொடூரமான தாக்குதலை கண்டிச்சு இந்த முற்றுகையை வந்து அவங்க செய்ய போறதா அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் பதட்டத்துக்குள்ளா இருக்குது ஒன்றிய அரசு. ஆனா இவ்வளவு பெரிய நெருக்கடி, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து பிரதமர் வீட்டுக்கு முன்னாடியே வந்து போராடி இருக்கிறாரு, எம்பிகள் வந்து போராடி இருக்கிறாங்க, முதலமைச்சர்கள் வந்து போராடி இருக்கிறாங்க. நேற்று இளைஞர்கள் தாக்கப்பட்டதை இந்தியா முழுக்க எல்லாம் பார்த்துருக்குறாங்க. இந்தியா முழுக்க இருந்து அவனுக்கு ஆதரவு வருது. எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டதை கண்டிச்சு இந்தியாவில் இருக்க பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்காரங்க போராடுறாங்க. இந்த நிலையிலையும் வந்து இது குறித்து பேசுறதுக்கோ இல்ல ஒரு ஸ்டெப் பின்வாங்கிறதுக்கோ பாஜக தயாரா இல்லை. தர்மேந்திர பிரதான் அவரை பதவி விலகிறதுல பாஜக ஒரு பெரிய நெருக்கடி கிடையாது. இவங்க வச்ச டிமாண்ட்ல நமக்கு பல டிஃபரன்ஸ் இருக்கலாம். நீட்டே ரத்து செய்யப்படணும், ஒரு அமைச்சர் மாறதுனால எதுவும் மாற போறது கிடையாது. பாஜக கொள்கையே இப்படிதான். நேற்று இவ்வளவு பிரச்சனை நடக்கும் போதே எம்பி கங்கனா ரணாவத், அதாவது நடிகை, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஜனநாயகப்படி செய்யுங்க, எங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி செய்ய அனுமதிச்சிருக்கிறாங்க, எங்க விருப்பப்படி ஆட்சியை தான் நாங்கள் நடத்துவோம், நாங்கள் சனாதனத்தை தான் கொள்கையா வச்சிருக்கிறோம்,
உங்களுக்கு வேற எதனா செய்யணும்னா நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்து பேசுங்க, இப்படி எங்க கையை முறுக்கி காரியத்தை சாதிக்கலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி திமிருத்தனமா நேத்தே அந்த எம்பி அப்படி பேசியிருக்காங்க. ஒரு அமைச்சரை வந்து இதுல தூக்கிட்டு வேற ஒரு அமைச்சரை வைக்கிறதுனால ஒரு பெரிய மாற்றம் வரப்போறது இல்லை அப்படின்றதான் நம்மளோட பார்வை. ஒரு பேருக்கு கூட ஒரு விஷயத்தை செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு கண்துடைப்பு கூட ஒரு விஷயத்தை செய்யறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவு கூட மோடி அரசாங்கம் முன் வரதுக்கு இதுல தயாரா இல்லை. இந்த நிலையில இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்த ஒன்றிய அரசோட இந்த பாசிச தன்மையை கண்டிச்சுட்டு எல்லாரும் குரல் எழுப்பிட்டு வராங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாவேகா ஆட்சியில முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்கள் வந்து இது குறித்து இன்னும் வாய் திறக்கல. அவர் பதவியேற்கும் போது ராகுல் காந்தியே நேரில் வந்து அந்த பதவியேற்பு விழாவில் வந்து கலந்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தான் முதல்ல போய் அவங்களுக்கு சீட்டு கம்மியாக இருக்கும்போது எங்கள் ஆதரவு உங்களுக்கு தான், இப்போ மட்டும் கிடையாது, அடுத்து வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கும் எங்கள் ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க தான் போய் முதல் ஆதரவு கொடுத்தாங்க. திமுக கூட 10 வருஷத்துக்கு மேலும் ஒரு உறுதியான கூட்டணியில் இருந்தும், இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் திமுக எவ்வளோ முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் திமுகவை பகைச்சிக்கிட்டு போய் திமுகவுக்கு கிட்டத்தட்ட சொல்லாம ஒரு முறிவை ஏற்படுத்திட்டு போய் இப்போ வரைக்கும் இந்தியா கூட்டணி கூட்டங்கள்ல காங்கிரஸ் இருக்கிறதுனால திமுக வந்து கலந்துக்க முடியல. இந்தியா கூட்டணிக்கே இது எவ்வளவு பெரிய பின்னடைவு அப்படின்றது காங்கிரஸ் நல்லா தெரிஞ்சிருந்தும் விஜய் ஆட்சி அமைக்கணுன்றதுக்காக வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. ராகுல் காந்தி நேரில் வந்து பதவி விழாவில் கலந்துக்கிட்டார். அப்படிப்பட்ட ஒரு கட்சி, அதோட தலைவர், எதிர்கட்சி தலைவர், அவரு வந்து இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்கிறாரு, கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இது குறித்து விஜய் அவர்கள் வந்து வாயை திறக்கல. நேத்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து காவல்துறையால் தாக்கப்பட்டும் அவமானப்படுத்தப்பட்டும் அச்சுறுத்தப்பட்டும் அதுக்காகவும் விஜய் வந்து வாயை திறக்கல. அதோட ஒரு வெளிப்பாடாக தான் இன்னைக்கு வந்து பாடகர் அறிவு அவர் வந்து இன்னைக்கு தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி போய் விஜயை பார்க்கணும்னு சொல்லி இது குறித்து விஜய் பேசலை அப்படின்றத கண்டித்து முழக்கங்கள் எழுப்பி நீட்டை ரத்து செய்யணும், முதல்வர் வாயை திறக்கணும், முதல்வர் பேசணும் நம்முடைய கோஷங்கள் எழுப்பும் போது காவல்துறை அவரை கைது செஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு சிஎம் அவர்கள் வந்து அவரை நேரில் கூப்பிட்டு சந்தித்ததா சொல்றாங்க. அறிவும் போய் முதல்வரை சந்திச்சார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அறிவு பேசுனது குறித்தும் அவர் என்ன கோரிக்கை வச்சார், அதை பத்தி நான் என்ன முடிவெடுக்க போறோம் அப்படின்னு இப்போ வரைக்கும் விஜய் அதுக்கும் வாயை திறக்கல. அறிவை வந்து பேசி முடிச்சிட்ட பிறகு ஆதவ அர்ஜுனா அமைச்சர் அவர் வந்து வழி அனுப்பி வைக்கிறாரு. மீடியா கேள்வி கேட்கறாங்க, என்ன சார் என்ன சொன்னாரு, நீங்க என்ன முடிவு எடுத்துறீங்க கேட்கறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம பையன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம பையன் தான் அப்படின்னு சிரிச்சுட்டே, ரொம்ப நக்கலா சிரிச்சுட்டே சொல்றாரு. அப்பனா என்ன சார் பேசிட்டீங்களா சார்? அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் பெருசுப்படுத்தாதீங்க, அதை பத்திலாம் பேசாதீங்க, நம்ம பையன் தான் அப்படின்னா அப்போ ஏற்கனவே வந்து உங்க கட்சி தொடங்கும் போது உங்க கட்சிக்கான கொள்கை பாடலை வந்து பாடியவர், இசையமைத்தவர், எழுதியவர் வந்து அறிவு தான். அது மட்டும் இல்லாம விஜயோட பல படங்களுக்கு மாஸ்டரா இருக்கட்டும், இல்லை இப்போ ஜனநாயகனோட படம் ஓப்பனிங் சாங்கா இருக்கட்டும், அந்த பாட்டுக்கு இன்னும் பல பாட்டுக்கு வந்து விஜய்க்கே அவர் வந்து பாட எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நபர் அப்படின்றதுனால இன்னைக்கு கூப்பிட்டு முதல்வர் வந்து பேசியிருக்கிறார். இல்லை வேற யாராருன்னா அதை போல காவல்துறையை வச்சு அரெஸ்ட் பண்ணி அது அப்படியே முடிஞ்சிருக்கும். விஜயை ஆதரித்த ஒருவர், விஜய்க்காக உணர்வுபூர்வமா பாட்டு எழுதிய ஒருவர், அவங்க கட்சிக்காக கொள்கை பாட்டை வந்து உண்மையிலே உணர்வுபூர்வமா எழுதிய ஒருவர், அவரே இன்னைக்கு விஜய்க்கு எதிராக போராடுறதுன்றது வெளில ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும். சினிமா பாட்டு மூலியமாவோ இல்லை தாவேக்காவோட கொள்கை பாட்டு எழுதுறதுனாலே அவருக்கு ஒரு அது மட்டுமே அவரோட அட்ரஸ் கிடையாது. அவரு பல வருடங்களா வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதி மனநிலைக்கு எதிராக பாட்டு எழுதியிருக்கிறாரு, ஆணவ கொலைகளுக்கு எதிராக பாட்டு பாடியிருக்கிறாரு, பாசிஸுக்கு எதிராக பாட்டு பாடியிருக்கிறாரு. அப்படிதான் அவரோட ஐடென்டிட்டியை வந்து அவர் வளர்த்துக்கிட்டாரு. அது மூலயமா தான் அவருக்கு வந்து மக்கள் செல்வாக்கு கிடைச்சது. அப்படிப்பட்ட ஒருவர் வந்து நம்மளை எதிர்த்து பேசிட்டா அது அந்த விஷயம் வெளில போனா அது பெரிய ஆபத்தாகுன்றதுக்காக முதல்வரே கூப்பிட்டு அவர் பேசிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம பையன், அவர் உணர்வுபூர்வமா இன்னைக்கு போய் தலைமை செயலகத்தில் பண்ண விஷயத்த அது ஒன்றும் இல்லாத விஷயம், அதை பேசாதீங்கன்னு சொல்லி ஆதவர்ஜுனா அவரோட உணர்வை வந்து இன்னைக்கு அவமானப்படுத்தியிருக்கிறாரு. விஜய் முதல் அரசியலுக்கு வந்த உடனே இந்தியாவிலே எந்த தேர்தல் கட்சிகளும் செய்யாத ஒரு விஷயத்தை, குறிப்பா தமிழ்நாட்டில் எந்த தேர்தல் கட்சிகளும் செய்யாத ஒரு விஷயத்தை, அதாவது அம்பேத்கரை தங்களோட கொள்கை தலைவராக அறிவிச்ச ஒரே கட்சி வந்து தாவேக்கா தான், ஒரே தலைவர் வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லி அம்பேத்கரை தமிழ்நாட்டில் இருக்க எந்த கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளாத மாதிரியும் அவர்களை புறக்கணிச்ச மாதிரியும் விஜய் மட்டும்தான் அதை செஞ்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. அந்த பிம்பத்துக்கு இறையானவர்கள்லாம் இன்னைக்கு விஜய்க்கு எதிராக அறிவு பண்ண இந்த செயலில் வந்து அதிருப்தி அடைஞ்சு எதிராக மாறிடுவோன்றதுக்காக இன்னைக்கு இது ஒரு விஷயமே கிடையாது, விட்டுருங்கன்னு சொல்லி ஆதவர்ஜுனா சொல்றாரு. போன ஆட்சி நடக்கும் போதே கூட கவின் ஆணவ கொலைக்கு எதிராக வந்து விஜய் வாய் திறக்கவே இல்லை. ஆனா அதே சமயம் வந்து அஜித்குமார் லாக்அப் டெத்துக்கு வாய் திறந்தார், பல விஷயங்களுக்கு பேசினார், அண்ணா விஷயத்துக்கு பேசினாரு. ஆனா ஆணவ கொலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல விஜய் போன ஆட்சி திமுக ஆட்சியின் போதே அவர் வந்து வாயை திறக்கல. இப்போ இவர் ஆட்சியில் நடந்த 10 ஆணவ கொலைகளுக்கும் இவர் வாயை திறக்கல. இவர் ஆட்சிக்கு வந்தா ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லி பேசினாங்க. அதுக்கும் இப்போ வரைக்கும் எந்த முயற்சி எடுக்கல. அதே வகையில தான் இன்னைக்கு நாடு முழுக்க இளைஞர்கள் கொந்தளிச்சிட்டு இருக்கும் ஒரு பிரச்சனை. நீட்டால அனிதா அவர்கள் வந்து கொல்லப்பட்ட போது அனிதா அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு அதை வச்சு ஒரு இமேஜை தேடிக்கிட்ட ஒரு விஜய்
இதெல்லாம் தான் நான் வந்து சினிமாவில் இருக்கும் போதே சமூகத்துக்காக குரல் கொடுத்தேன், இதெல்லாம் தான் என் அடையாளம் அப்படின்னு சொல்லிக்கிட்ட விஜய் இன்னைக்கு பல அனிதாக்கள் இந்தியா முழுக்க வந்து இறந்துருக்கிறாங்க. இந்த பேப்பர் லீக் இந்த வருஷம் நடந்ததால் மூலம் மட்டுமே 20 பேர்கிட்ட இறந்துருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு வாய் திறக்கல. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இன்னைக்கு ரோட்ல இந்த பிரச்சனைக்காக போராடி அடிபட்டு கிடக்கும் போதும் விஜய் அவர்கள் வாய் திறக்கல. தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு காரணமா இருந்த காங்கிரஸ் கட்சி அதோட தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு தாக்கப்பட்டு சிறையில் எடுக்கிறார் அப்படின்றது போதுக்கும் வாய் திறக்கல. இப்படி பாஜக எதிர்ப்பா வரக்கூடிய எல்லா பிரச்சனையிலையும் மோடிக்கு எதிராக பாஜக எதிர்க்காம வாய் திறக்காம விஜய் இருக்கிறதுன்றது பாஜக ஆதரவு நிலவப்பாட்டில் தான் வருகிறாரு. பாஜகவை தமிழ்நாட்டுக்கு எதிரியா வந்து காட்டக்கூடாது, ஏற்கனவே எதிரியா இருந்த அதை வந்து மறைச்சிட்டு டிஎம்கே தான் எதிரி தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டியமைக்கணும்ன்றது தான் விஜயோட அஜெண்டாவா இருக்குது. அதுக்காக தான் அவர் பாஜக எதிர்த்து பேச மாட்டாருன்றத பார்க்குற எல்லாரும் வந்து அதை புரிஞ்சுக்க முடியும். ஓரளவுக்கு வந்து ஃபேரா யோசிக்கக்கூடிய, பிரச்சனைகள் இருந்து இஷ்யூல இருந்து யோசிக்கக்கூடிய, அக்கறையிலிருந்து யோசிக்கக்கூடிய, தமிழ்நாட்டு மீதான அக்கறையிலிருந்து, மாணவர்கள் மீதான அக்கறையிலிருந்து, ஏற்கனவே தமிழ்நாடு அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த உரிமைகள் கூட போயிருமோ அப்படின்ற அக்கறையிலிருந்து யோசிக்கக்கூடிய எல்லாருக்குமே புரியக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. எனவே இன்னைக்கு இந்தியா முழுக்க பற்றி கொண்ட இந்த நீட்டுக்கு எதிரான இந்த மனநிலை, குறிப்பா பாஜகவுக்கு எதிரான இந்த மனநிலை, பாஜக இந்திய இளைஞர்கள்கிட்ட பணிஞ்சே ஆகணும், பணிகிறவருக்கும் இதை விடமாட்டோன்ற அந்த உணர்வு இது வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. இளைஞர்கள் கூட்டம் டெல்லியில கூடிக்கிட்டே இருக்குது. எல்லா மாநிலங்களிலும் இதுக்கு ஆதரவா போராடிட்டு இருக்கிறாங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி பேர்லேயே போராடுறாங்க. அந்த பேனரை பிடிச்சி இளைஞர்கள் போடுறாங்க. தமிழ்நாட்டிலே போராட்டங்கள் நடக்குது காக்ரோச் ஜனதா பார்ட்டி பேரில். அதில் பர்மிஷன் கொடுக்காதனால பலர் வந்து போராட்டம் நடத்த முடியாமல் இதை தமிழக அரசை கண்டிச்சுட்டு இருக்கிறாங்க. சிலர் வந்து பல கட்சி அலுவலகங்கள்லேயே, குறிப்பாக சிபிஐ ஆஃபீஸில் கூட இன்னைக்கு இளைஞர்கள் கூடி காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற பேனரை பிடிச்சிக்கிட்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக வந்து ஒரு போராட்டங்களை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டம் ஓயும்னா பாஜக பணிஞ்சே ஆகணும். பணியாதவருக்கும் இந்த போராட்டம் ஓய்வதா தெரியல. பாஜக இந்த இளைஞர்கள் மீது எவ்வளவு பொய்ய பரப்பினாலும் இந்த இளைஞர்கள் வந்து இந்து விரோதிகள், பாகிஸ்தான் கைக்கூலிகள், நாட்டை சீர்குலைக்கிறதுக்காக இந்த போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு பல அவதூறுகளை தெளிச்ச பிறகும் மக்கள் யாரும் பாஜகவை நம்புறதா இல்ல. மாறா அந்த இளைஞர்கள் பின்னாடி தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் நிற்கிறாங்க. அங்கே போராடுறது எங்களோட பிள்ளைகள், அவங்களோட எதிர்காலத்துக்காக போராடுறாங்க அப்படின்னு எல்லாரும் இன்னைக்கு அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க. பெற்றோர்களே அந்த போராட்டத்துக்கு வந்து என்னோட குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த போராட்டத்தை நிற்கிறாங்க. பாஜக இதுக்கப்புறம் இதில் என்ன செய்ய போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.